வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழைக்காய் களியா. கல்யாண வீடுகளில், பாய் வீட்டு கல்யாண வீடுகளில் இது ரொம்ப ஸ்பெஷலுங்க. இது நம்ம ஈஸியாக வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 வாழைக்காவை அந்த மாதிரி தண்ணியில் நறுக்கி வச்சுக்கோங்க. இதாங்க இது தேவையான பொருள். இதுக்கு நல்லா தேங்காய் சேர்க்கணும். இந்த தேங்காய் வந்து ஒரு தேங்காவை நம்ம தண்ணி பால் தலைப்பால் 2ஆக பிரித்து வச்சுக்கிறணும். இப்போது இந்த தண்ணி பாலில் மஞ்சத்தூள், சீரக சோம்புத்தூள் 2ஐயும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வாழைக்காய் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தாளிக்கவெல்லாம் தேவையில்லை, அப்படியே எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை துண்டு, சோம்பு, கிராம்பு. இதை வந்து நம்ம கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம ஊற வச்சுக்கணும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். அப்படியே நம்ம இது பண்ண தேவையில்லை, நம்ம எல்லாமே நேரடியாகவே சேர்த்துருவோம். 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. தாளிப்பு எதுவும் இல்லாமல் அப்படியே சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம மஞ்சத்தூள் கலக்கி வச்சுருக்கோம்ல தண்ணிப்பால், அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி 2 விசில் வச்சா போதும். இப்போ நான் வந்து இதில் கொழுப்பு சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்தா தான் அசல் கல்யாண வீட்டில் தர்ற அதே நம்ம வாழைக்காய் களியா மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. எனக்கு இப்போ நான் கல்யாணக்கார வீட்டில் செய்கிற மாதிரியே நான் செய்கிறனால அந்த ஆட்டுடைய கொழுப்பு சேர்த்துருக்கேன். இப்போது பாருங்கள், 2 விசில் அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இப்போ ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான். சூப்பரான வாழைக்காய் களியா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம வந்து கறிக்குழம்புக்கு தான் நல்லாயிருக்கும். கறிக்குழம்பு எப்போ செய்கிறோமோ அப்போ இந்த மாதிரி வாழைக்காய் களியா செய்யுங்க. சூப்பரான டிஷ்ஷு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.